ஹாய்டா ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் நாம் இன்னைக்கு ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மாமா ஒப்சஸ்ட் வித் மீ தான் டைட்டிலு. ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. அண்ட் இது டைட்டிலில் பார்த்தபோது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஹாட் ஸ்டப்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான். ரொம்ப இதுக்கே அடிக்ட் ஆகிடாதீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக் போடுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்? மோஸ்ட்லி வீமென் குக்கோட வீடியோஸ் தான் வரும். பட் உங்களுக்கு யாராவது ஏதாவது வேணும், இந்த பர்சன் அதாவது நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ்லேயே வேறு யாராவது வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி எதாவது இமேஜின் பண்ணி வச்சுருந்தீங்க, இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன்டா ஃபிக்ஸீஸ். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒயனோட இன்ட்ரோவை நம்ம பார்த்துடலாம். ஒயன் இப்போ தான் 12th படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இயர். லைக் இப்போ அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்காங்க. பட் எக்ஸாம்ஸ் அப்படின்றதுனால அவங்க அப்பாவுக்கு ஒர்க் ஷிஃப்ட் ஆகுது. அவங்க வேறு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த டைமில் ஸ்கூல் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஒயனை அவங்க மாமா வீட்டில் ஒரு வருஷம் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஒயன் அவங்க மாமா வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் இதில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்துடலாம். இதுதான் ஒயனோட இன்ட்ரோ. அண்ட் ஜிமினோட இன்ட்ரோ என்னென்னா, அவர் ஒர்க்ஸ் அதாவது காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டுருக்கிற பர்சன். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒயன் அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவங்க காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போயாகணும். ஸோ மார்னிங் கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஜிமின்னு தான் கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, இது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். லைக் காலையில் கொண்டு போய் விட்டுட்டார் அப்படின்னா சாயந்தரம் ஜிமினோட அப்பா பிக்கப் பண்ணுவார். ஜிமினுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஜிமின் போய் பிக்கப் பண்ணுவார். ஸோ காலையில் ஜிமினை எல்லாம் ரெடி ஆகிட்டு அவங்க எழுப்புறதுக்கு போகிறாங்க ஜிமினை. மம்மா எந்திரி மம்மா டைம் ஆகுது மம்மா, எந்திரி மம்மா அப்படின்னு இந்த ஜிமினை எழுப்பிட்டு இருக்காங்க நம்ம ஒயனு. பட் ஆனால் ஜிமின் எந்திரிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் தூங்க விடுறி மம்மா, டைம் ஆகுது மம்மா, திட்டுவாங்க மம்மா ஸ்கூலில், எந்திரி மம்மா அப்படின்னு அவங்க உலுக்கிட்டே இருக்காங்க. ஏய் எருடி போகலாண்டி, என்னடி அவசரம், கொஞ்சம் நேரம் தூங்குது, ஒரு 5 நிமிஷம்டி. அதெல்லாம் முடியவே முடியாது. 5 நிமிஷம் சொல்லிட்டு நீ 1/2 மணி நேரம் தூங்குவ, எந்திரி மாமா எந்திரி உலுக்கிட்டே இருக்குங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, நம்ம ஒயனை பிடிச்சி இழுத்து பெட்டில் அவர் பக்கத்தில் படுக்க வச்சு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. காலையிலே என்னம்மா ஃபீல் கொடுக்குற நீ, எப்படி இருக்குது தெரியுமா இந்த ஃபீலிங்கு, வா செம்மடி. மாமா எந்திரி மாமா, என்ன மாமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எந்திரிடா டைம் ஆகுது, எதிர்டாவா அப்படின்ட்டு ஜிமின் கழுத்துலேயே செம்மையாக கடிக்கிறாரு. மாமா கடிக்காதடா. உடனே ஜிமின் அந்த கடிச்ச பிளேஸை சக் பண்ணுறாரு. எனக்கு இதாக ஒரு மாதிரி ஆகுது. மாமா வேண்டாண்டா சொன்னா கீழே விட்டுற, டைம் ஆகுதுடா, ஸ்கூலுக்கு போகணுண்டா. போகலாண்டி என்னடி அவசரம், ஒரு நாள் லேட்டாக போனால் ஒன்றும் ஆயிடாது, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. காலையில் இருந்துச்சு ப்ரெஷ்ஷு கூட பண்ணல, உனக்கு கிஸ்ஸு கேட்குதா, எந்திரி மாமா ஸ்கூலுக்கு போகணுண்டா. சரியோ காலங்காத்தாலும் இம்சை பண்ணுறாளே, சரி போ நான் வரேன். ஒயனும் எந்திரிச்சு கீழே போயிடுறாங்க. ஜிமினும் லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரும் ஒயனை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் ஸ்கூலுக்கு இப்போ 2 பேருமே போயிட்டுருக்காங்க. லைக் ஒயன் பின்னாடி தானே உட்காந்துட்ருக்காங்க. நல்லா ஜிமினை ஹக் பண்ணிட்டு தான் வராங்க. ஒய் பொண்டாட்டி, என்ன மாமா எப்போ தாண்டி நீ எனக்கு ஓகே சொல்லுவேன், நானும் எவ்வளோ நாள் தாண்டி வெயிட் பண்ணுறது. உனக்கு ரொம்ப தான் மாமா அவசரம், இப்போ தான் 12th நான் படிச்சுட்ருக்கேன், உனக்கு அதுக்குள்ளார நான் ஓகே சொல்லணுமா? ஏன்டி நானும் எவ்வளோ நாள் தாண்டி இப்படியே இருக்கிறது, எனக்கும் உங்கள்கிட்ட ஜாலியாக இருக்கணும்னு ஆசைலாம் இருக்காதா? உன் ஆசையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ வண்டியை ஓரமாக நிறுத்து, ஸ்கூல் வந்துருச்சு.
அதுக்குள்ளேயுமா வந்துருச்சு அப்படின்னு அவரும் வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணுறாரு. வாயனும் கீழே இறங்கி சரி மாமா பாய். ஏய் இர்ரி என்ன மாமா கிஸ் கொடுத்துட்டு போடி. அதெல்லாம் முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கு நீ? எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ட்டு வயன் பேசிக்கிட்டே இருக்காங்க. வயனோட வெஸ்ட்டை பிடிச்சி இழுத்து ஜிம்மின் நச்சுன்னு ஒரு லிப்லேயே ஒரு கிஸ்ஸு. ஒயனுக்கா ஷாக்கு. ஏன்னா வந்து ஸ்கூல் முன்னாடி இந்த மாதிரி ஜிமின் பிஹேவ் பண்ணுறது வந்து அவங்க எத்தனையோ தடவை சொல்லியிருந்திருப்பாங்க ஜிமின் கிட்ட, இது பண்ணாத பண்ணாத மாமா எனக்கு தான் திட்டு விழுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜிமின் பார்த்துக்கலாம் போடி அம்மா உன்னை திட்டுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நச்சுன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்றாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பிரேக் பண்ணுறாரு. ஏன் மாமா இப்படி பண்ணுற? உன்னால் வந்து நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நான் எத்தனை தடவை சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணாத பண்ணாத. நீ ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க? நான் என்னடி பண்ணுறது? நீ பேசும்போது அந்த லிப்ஸா வாடா வாடான்னு கூப்பிடுச்சேடி. என்னடி பண்ண சொல்கிற என்ன? மாமா ஐயோ நல்லா வச்சுட்டு இனிமேல் உன் கூட நான் வண்டியில் வரவே மாட்டேன். நான் வந்து பெரிய மாமா கூடயே வந்துக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஆஸ் ஆல்வேஸ் உங்கள் இந்த மாதிரி வெளியில் நடந்துச்சுன்றத கம்ப்ளைண்ட்டு வந்துருச்சு அண்ட் பிரின்சிபல்கிட்டேயும் அது போயிருச்சு. இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு அதாவது ஒயனை வந்து கூப்பிடுறாங்க பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு. செம்மையாக டோஸு விழுது. என்ன தான் வந்து நினச்சிட்ருக்க ஒயன்? இப்படி தான் வந்து ஸ்கூல்லலாம் பிஹேவ் பண்ணுவாங்களா? அறிவில் எத்தனை தடவை வார்னிங் கொடுக்குறது? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதே மாதிரியே வந்து இதுக்கு மேலாம் சும்மா இருக்க முடியாது. இனிமேல் உனக்கு டிசி தான். ஒழுங்காக வந்து டிசி வாங்கிட்டு ஸ்கூலில் இருந்து வெளில போயிரு அப்படின்னு வந்து பிரின்சிபல் கத்திக்கிட்டு இருக்காரு. ஒயனா அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம ஜிமின் தான் வந்திருப்பார். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கம்ப்ளைண்ட்டு ஏற்கனவே வந்து அந்த ஸ்கூல்லையே வந்து ஸ்பை வச்சுருந்துருப்பார். அந்த ஸ்பை யாருன்னா நம்ம டேங்கு தான். ஸோ டேங் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார், நீ பார்த்தா வேலையெல்லாம் அந்த பொண்ணுக்கு டிசி கிடைக்க போதுடா, வந்து சீக்கிரமாக எதாவது பண்ணுறா அப்படின்னு டேங் சொல்லியிருந்திருப்பார். ஸோ வந்து ஜிமினும் வந்து அவரும் வந்து ஆஃபீஸுக்கு போகிற டைம் தானே. ஸோ அவர் ரெடி ஆகிட்டு வராரு பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு தான். சொட்ட எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடியே ஸ்கூலில் விட்டு டிசி கொடுத்து அனுப்புவேன்னு சொல்லுவேன். அந்த ஏற்கனவே வந்து அந்த ஸ்கூலு ஏரியாலேயே வந்து கெத்தாக மாசாக ஒரு கேங்ஸ்டர் மாதிரி சுற்றுறது நம்ம ஜிம்மின்னு தான். அந்த மாதிரி ஏற்கனவே ஜிம்மின்கிட்ட அந்த பிரின்சி செம்மையாக அடி வாங்கியிருக்காரு. ஸோ அந்த பயத்தில் ஜிமின் என்னடா என்ன சொட்டமண்டா என் பொண்டாட்டி டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவேன் நீ? எங்கே குடு பார்க்கலாம் அப்படிலாம் இல்லை ஜிமின். ஒயன் நீ கிளாஸுக்கு போவேன் டீச்சர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரின்சிபல் சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறாரு, அவருக்கு கோவம் வருது, ஒயனுக்கு கோவம் வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு தான் இழுத்துட்டு போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் ஏன் மாமா இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த பிரின்சிபல் எதுக்கு மாமா இப்படி மிரட்டுற? ஏய் நான் என்னடி பண்ணேன்? உனக்கு டிசி கிடைக்கக்கூடாதுன்னு தானே வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இல்லைண்ணா நீ வந்து பண்ணுறதுனால தான்மா எல்லாம் இந்த மாதிரி நடக்குது. நான் சொல்கிறது கேட்குறியா நீ? நீ கேட்டிருந்தா இந்த மாதிரி நடக்குமா? சரி சரி போடி கிளாஸுக்கு, நம்ம அதான் வந்து பிரச்சனை முடிஞ்சில்ல, போ கிளாஸுக்கு போ அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு நீங்களும் கிளாஸுக்கு போயிடுறீங்க. கிளாஸ் பாட்டுக்கு கிளாஸ் நடந்துட்டுருக்கு. இப்போது ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. ஸோ அது வந்து நம்ம சுஜியும் தியாவும் தான். என்னடி ஆச்சு பிரின்சி டிசி கொடுத்துட்டோம் போல். நீ வேற ஏண்டி ஒயன் தான் சொல்கிறாங்க. ஜிமின் வந்து மாமா வந்து நல்லா டோஸு விட்டான் பிரின்சி பயந்துக்கிட்டு நீ கிளாஸுக்கு போயிட்டான் போ அப்படின்ட்டு சொல்லிட்டார்ரி. பரவாயில்லடி உன் மாமா செம்ம மாசு தான் போல். அங்கே கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம டேங் தான். டேங் தான் கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. ஸோ இவங்க 3 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தியா தான் வந்து இப்போ வந்து தியா பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சுஜி பேசிகிட்டு இருந்தார் ஒயன்கிட்ட. ஸோ இப்போ வந்து தியா பேசுகிறாங்க. ஏய் பார்த்துடி உன் மாமா ரொம்ப வந்து அவசரப்படுறான் பார்த்து. 12th முடிக்கிறதுக்குள்ளார வேறு ஏதாவது நடந்துற போது பார்த்து இருந்துக்கோடி அப்படின்ட்டு வந்து ஒயன்கிட்ட வந்து நம்ம தியா சொல்லிகிட்ருக்காங்க. இவங்க 3 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம டேங்க்கு வந்து காதில் விழுந்துருச்சு. அவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. எந்திரிக்க நீங்கள் 3 பேரும்
டேய் போச்சுடி மாட்டினோண்டி, என்னடி பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, எப்பவும் போல் பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டு நின்றுருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அப்பவும் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் 3 பேரை தான் சொல்லிகிட்ருக்கேன், என் காதில் விழலையா, பக்கத்தில் வந்து சொல்லணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி நம்ம டேங் பேசுகிறாரு. 3 பேருமே எந்திரிச்சு நின்றுருக்கீங்க. நம்ம ஒயனே சுஜிதியா 3 பேரும் நின்றுருக்காங்க. எத்தனை தடவை சொல்கிறது கிளாஸில் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, சொன்னால் புரியவே புரியாது அவங்களுக்கு 3 பேர்த்துக்கும். எத்தனை தடவை பனிஷ் பண்ணாலும் வந்து அறிவே வராது அவங்களுக்கெல்லாம். கிளாஸில் எதுக்கு நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க, படிக்கிறதுக்கு தானே, அதுவும் 12th இப்போது. கிளாஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அங்கே என்ன வந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை தடவை தான் உங்கள் 3 பேர்த்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது. அது இப்போ சுஜிதா வந்து பேச வராங்க. அது இல்லை சார், ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நடத்துகிற சப்ஜெக்டை பற்றி தான் சார் டவுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓ, சப்ஜெக்ட்டு அதுவும் உனக்கு டவுட்டு. சரி, அந்த டவுட் என்னன்ட்டு என் கேபினில் வந்து கேளு, டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியே சுஜி. புரியுதா? அப்போ புரியுது சார். இப்போ 3 பேரும் போய் வெளியில் நில்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிடுறாரு. 3 பேரும் வேறு வழி இல்லாமல் வெளியில் போய் நின்றுருக்காங்க. வெளியில் போய் நின்றும் வந்து அங்கேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் சுஜி, நீ நல்லா மாட்டின, ஏண்டி தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட. இப்போ கேபினுக்கு போ, செம்மையாக சம்பவம் இருக்க போகுது. ஐயோ நீ வேற சும்மாரி, ஏண்டி ஆல்ரெடி அவன் வந்து வச்சு செய்வான், இதில் வாயை கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேன். எனக்கு வேறு யாருமே இல்லை, என் வாய் மட்டும்தான். டேங்காவது பரவாயில்ல, டேங் சாராவது பரவாயில்ல, இன்னும் இந்த ஜிமின் மாமா இருக்கான் பாரு, அவன் எப்போ பார்த்தாலும் காஜு பிடிஞ்சி திரிச்சிட்டு இருக்கான் தெரியுமா. ஐயோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, எப்படா சான்ஸ் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காந்தியா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு என்ன மீறி நான் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுவேனான்ட்டு இருக்குடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சீக்கிரமாகவே அந்த சம்பவம்லாம் நடந்துடும், நீ தயாராக்கே ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்லிகிட்ருக்காங்க. ஆமாம்மா கண்டிப்பாக, ஏன்னா வந்து இவ தான் பல தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காளே அப்படின்னு தியா சொல்லிகிட்ருக்காங்க. ஏய் வாய மூடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்களா, அதுவும் உள்ளார நல்லா கேட்குது. டேங்க்கு இன்னமும் செம காண்டாகுது. வெளியில் வந்து அப்போ பிடிச்சி கட்டுறாரு. இப்போ தானே உள்ளார பேசுனீங்கன்னு சொல்லிட்டு வெளியில் நிற்க வச்சா வெளியே நின்று பேசிகிட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் கூட அறிவுன்றது வாய்கள், அப்படி என்ன தான் வந்து பேசிகிட்டே தொலைகிறீங்க தெரில. கிளாஸ்லேயும் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, வெளியில் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏதாவது பேசிகிட்டே இருக்கிறது. ஒயன் ஜிமின் கிட்ட சொன்னால் தான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு கிளாஸுக்குள்ளே போயிடுறாரு. ஐயோ போச்சே, ஆல்ரெடி வந்து நான் கிளாஸில் இப்படி தான் இருக்கேன்னு சொல்லி ஜிமின் ஆல்ரெடி என்னை பண்ணிக்கிட்டு இருக்கான். திட்டுன்னு திட்டுவேன், கழுவி ஊற்றுவான். இப்போ இது வேற சொன்னி என்ன ஆக போதோ. எதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. டேங்க்கு செம்ம காண்டாயிருச்சு. 3 பேர்த்தையும் நீல் பண்ண வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளாஸ் டீச் பண்ண போயிட்டாரு. தேவையாடி இதெல்லாம், அப்போவே வாயை மூடுங்கடின்னு சொன்னேனே. தியா தான் சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டிங்களா? நான் என்னடி பண்ணுறது, இவ தாண்டி வந்து ஜிமின் மாமான்ட்டே இருக்கா, நான் என்னடி பண்ணுறது, வாயை மூடுங்கடி இப்பயாச்சும் அப்படின்னு ஒயன் கத்துறாங்க. அந்த டைமில் தான் வந்து நம்ம நம்ஜுன் வராரு. லைக் வந்து அவரோட கிளாஸ் வரப்போகுது, ஸோ பெல் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. கரெக்டாக பெல்லும் அடிச்சிருச்சு. வந்து பார்த்துட்டாரு 3 பேர் நீல் பண்ணிகிட்ருக்கிறத. தியாவை தான் பார்த்து முறைகிறாரு. ஐயோ போச்சு, முறைகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியா திரும்பிடுறாங்க. இறுதி உனக்கு தனியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் அங்கேருந்து போயிடுறாரு. மச்சான் உனக்கும் டோஸ் இருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வாயம் மூடுங்கடி, மொத்தத்தில் நம்ம 3 பேரும் நல்லா மாட்டினோம், என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ஜுனும் வந்துட்டே அங்கேருந்து போயிடுறாரு. நம்ஜுன் கிளாஸில் நடத்திட்டுருக்காரு. என்னடி நம்ம நீல் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா, உன் ஆளுக்கிட்ட சொல்லி வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண சொல்கிறீ, எதை வேணால் நீ சொல்லி நான் பண்ணுறேன், ஆனால் இதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். நான் போய் நின்று சார் உள்ள விடுங்க சார்ன்ட்டு கேட்டேன்னு வச்சுக்கேன்,
2 மணி நேரத்துக்கு அங்கேயே இருந்துருவான்டி, என்னெல்லாம் இதில் கொக்கவே கொக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறாங்க. அண்ட் அந்த கிளாஸ்லேயும் வந்து நீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ஜன் வந்து போகும்போது எந்திரிச்சு கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தியா லஞ்சில் என்னோடய கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைக் கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். போச்சு 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 நல்லா மாட்டுறேன் அப்படின்னு அப்படியே போகுது. ஸோ லன்ச் பிரேக்கும் வருது. அந்த டைமில் நம்ம ஜிமின் தான் வந்து சரி ஒயனுக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒயனுக்கு பிடிச்சது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் ஜிமின் உங்களுக்கு வாங்கிட்டு வராருன்னு திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிமின் வந்து அதை வாங்கிட்டு வராரு. ஸ்கூலுக்குள்ளார தான் வராரு. ஸோ அவருக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அவர் வரது போகிறது எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அவர் வந்து கிளாஸ்க்குள் அதாவது நீங்கள் 3 பேரும் ஒயன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க 3 பேரும் கிளாஸில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே தான் ஜிமின் வராரு. ஓய் பொண்டாட்டி, மாமா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லடி, உனக்கு பிடிச்ச ஃபுட்டு அதான் சரி கொடுத்துட்டு போகலாம் பார்த்தேன்னா சரி உனக்கு பிடிக்கும்ல அதான் சரி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த அப்படி தேங்க்ஸு மாமா. தேங்க்ஸ் மட்டும்தானா? தேங்க்ஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது, ஒழுங்காக போயிரு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வாடி அங்கே பார்த்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அங்கேருந்து போகிறாரு. அதை வந்து டேங் பார்த்துடுறாரு. டேங் ஜிமின் தான் கூப்பிடுறாரு. டே மச்சான் எப்படிடா இருக்கேன்? நான் நல்லா தான்டா இருக்கேன், உங்ககிட்ட பேசணும் வா. என்னடா? அண்ட் வந்து அவர் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. ஜிமினுக்கு செம்ம காண்டாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லோவாக தாண்டா மார்க்ஸ் எடுத்துகிட்ருக்கா. இப்படியெல்லாம் வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா பப்ளிக்கில் வந்து அவள் பாஸ் மட்டும்தான் ஆக முடியும். ரொம்ப ஹை ஸ்கோர்லாம் வரவே முடியாது மச்சான். இது இப்படியே போச்சுன்னா சரியில்லடா. பேசாமல் அவளுக்கு வந்து டியூஷன் அனுப்புறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து டேங் ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன்டா, சொன்னதுக்கு தேங்க்ஸ்டா மச்சான், பரவாடா அப்படின்னு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு வாடி அப்போ வச்சு செய்கிறேன், ரொம்ப தான் வந்து இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் நினச்சிட்டே அவங்க வந்து போயிட்டுருக்காரு. என்னடி லைக் ஒயன் தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஜிம்மின்னு டேசரை பார்த்துருந்தா என்னடி ஆகும்? சோழி மொத்தமாக முடிஞ்சிருக்கும். வீட்டுக்கு போ, உனக்கு பூசை நல்லா இருக்கும். பயமுறுத்தாதீங்கடி. வேற என்னத்தை பண்ண சொல்கிற? கண்டிப்பாக வந்து டேங் பார்த்துருப்பான், ஜிமின் கிட்ட நல்லா வத்தி வச்சிருந்துருப்பான். நீ உசுரோட இருந்தா நாளைக்கு ஸ்கூலுக்கு வா. என்ன ஏண்டி இப்படி என்ன பயமுறுத்துறீங்க? வேற என்னடி பண்ண சொல்கிற? இவ போனவை எப்போ வருவான்னு தெரில. கேபினில் என்ன நடக்குது? வாடி போய் எட்டி பார்க்கலாம். எது அசிங்கமாக இல்லையாடி உனக்கெல்லாம்? சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சீக்கிரமாக சாப்பிட்டு இப்போ நம்ஜுன் கேபினுக்கு வெளியில் தான் வந்து இப்போ நின்றுட்டுருக்காங்க. லைக் கொஞ்சமாக ஜன்னலை திறந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. நம்ம சுஜியும் சுஜியும் ஒயனும் தான் வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. அந்த நம்ஜுன் செம்மையாக வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. லைக் தியாவை டேபிளில் படுக்க வச்சுட்டு செம்மையாக பின்னாடி அடிக்கிறாரு. வலிக்குதுடா விட்றா, என்னால் முடியலடா. எத்தனை தடவை சொல்கிறது, சொன்னால் உனக்கு புரியவே புரியாதாடி? பனிஷ்மெண்ட் வாங்குறது நான் எத்தனை தடவை சொன்னேன். கிளாஸில் பேசாத கான்சன்ட்ரேட் பண்ணு கிளாஸில் 12ன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு அகெயினு. அடிக்காத, வலிக்குது, அப்புறம் நான் அழுதுருவேன். அழுதுட்டு போ, எனக்கு என்னடி 12th படிக்கிறேன்றது கொஞ்சமாச்சு ஏதாவது உனக்கு இருக்கா? நீயும் சரி அந்த 2 லூசுங்களும் சரி, ஏன்டி டெய்லியும் வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? படிக்கிறத விட்டுட்டு வேறு எல்லாத்தையுமே பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு இங்கே வந்து அது போயிட்டுருக்கே. என்னடி இது ரொம்ப சப்பையாக போச்சு, நான் வேறு நினச்சா இப்படி நடக்குதேன்னு வாங்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் கற்பனை கோட்டைக்கு ஒரு அணைய போடு. ஏன் நம்ஜுன் சாரை பற்றி உனக்கு தெரியாதா? இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பாவண்டி செம்ம பெயினாக இருக்க போது எப்படி தான் உட்கார போகிறா அப்படின்னு சுஜி சொல்கிறாங்களா? ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் இது கேவலமாக இல்லை இப்படி எட்டி பார்க்குறமே. இந்த ஐடியாவை கொடுத்ததே நீ தானடி, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சுஜி திட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம டேங் வந்துடுறாரு.
பார்க்குறாரு. என்ன பண்ணுறாளுங்க இவளுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எட்டி பார்த்தா லைக் வந்து நம்ஜூன் வந்து அடிச்சிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஐயோ! 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 எவ்வளோ மானக்கேடு பண்ணுறாளுங்க இவள 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேரோட காதையும் பிடிச்சி திருவுறாரு. ஆ ஆ அப்படின்ட்டு கத்துறாளுங்க. என்னடா இது கத்துற சவுண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வெளியில் வந்து பார்த்தா, ஏய் என்னடா இது, என்னடா நடக்குது, இவங்க 2 பேருக்கு என்னடா ஆச்சு? நீங்கள் உள்ளார பண்ணிட்டு இருக்கிறத இவங்க 2 பேரும் ஓசியில் டிக்கெட்டே வாங்காமல் வெளியில் நின்று பார்த்துட்ருக்காங்க. எது? ஐயோ! எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க? வெக்கமா இல்லையா கொஞ்சம் கூட? சார் நான் அப்போவே வேண்டாம் தான் சார் சொன்னேன், ஆனால் ஒயன் தான் சார் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்கிறாங்களா. டேங் நல்லா இன்னும் காதை திருப்புறாரு. ஆ ஆ ஆ டேங் டேங் விட்டு விட்டு வலிக்குது. எது டேங்கா? நான் டேங்காடா இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் 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 வலிக்குது சார் வலிக்குது சார். இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறாரு, ஒயனை விட்டுறாரு. நீ நான் ஜிம்மின் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை விட்டுட்டு சார் 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 வேண்டாம் சார் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுஜியோட காதை பிடிச்சி திருவிக்கிட்டே தான் வந்து இழுத்துட்டு போகிறாரு. சார் 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 விடுங்க சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்ம டேங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் போகிறாங்க. நம்ஜுனா இந்த மாதிரி கூடவா பொண்ணுங்க இருப்பாங்க, எனக்கு சுத்தமாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம தியா வந்து வெளியில் வராங்க. என்னடி வலிக்குதுடா பொடி கிளாஸுக்கு, வலிக்குது, வலிச்சிட்டு போகுது, அடுத்த தடவை இதே மாதிரி பண்ணன்னு வையேன் இதை விட மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அங்கேருந்து போயிடுறாரு. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் தியா நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களும் வந்து அவங்களோட லஞ்சை போய் சாப்பிட்றாங்க. இப்போ வந்து ஒயனு கெஞ்சிக்கிட்டே தான் வராங்க. சார் 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 வேண்டாம் சார் வேண்டாம் சார், மாமா கிட்டலாம் சொல்லிடாதீங்க சார், அவ்வளோதான் சார், ஆல்ரெடி கழுவி கழுவி ஊற்றுவார் சார், இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் சார். இருந்துட்டு போகுது, இது வரைக்கும் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட்டாக நான் வந்து உனக்கு கொடுக்க சொல்கிறேன், அப்போ தான் வந்து நீ எல்லாம் அடங்குவ, கிளாஸுக்கு போனி. சார் 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 ப்ளீஸ் சார் போன்னு சொன்னேன். அப்போ சுஜி அவள் வருவா, ஆனால் லேட் ஆகும், நீ போ கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை அனுப்பிச்சி வச்சிட்றாங்க. சார் 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 வேண்டாம் சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார், விடுறேன் நல்லா விடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து நம்ம சுஜியை அவரோட கேபினுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. உள்ளார கூப்பிட்டு போய் கதவை மூடி லாக் பண்ணிட்டு, என்னடி என்ன எத்தனை தடவை பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நீ திருந்தவே மாட்டல, என்ன வேணும்ன்ட்டு நான் பனிஷ் பண்ணணுன்றதுக்காகவே நீ இப்படிலாம் பண்ணுறியா என்ன? எனக்கு எப்படியோ அப்படி தான் தோணுது. அப்படிலாம் இல்லை சார், என்னை விட்டுருங்க சார். இப்போ நான் பட்டு தானே இருக்கேன், என்ன சார் சார் ப்ளீஸ் வேண்டாண்டா, என்னை விட்டுற, நான் பாவம்டா, ஆல்ரெடி பெயினாக இருக்குடா, நைட்டு நீ பண்ணதே என்னால் தாங்க முடியல, ப்ளீஸ் 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 அகெயின்லாம் வேண்டாண்டா. நீ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தாண்டி எனக்கு வேணும்னு தோணுது. அதுவும் வேறு இல்லாமல் இன்றைக்கி செம்மையாக இருக்கு, என்னடி இது இப்போ 2ம் இன்னும் பெருசாகிருச்சு, செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. செம்மையாக வந்து தேங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே தான் வந்து அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படி தான் போகுது. அங்கே வந்து கிளாஸில் இப்போது வயனும் தியாவும் உட்காந்துட்ருக்காங்க. என்னடி கிளாஸு ஆரம்பித்து 2 பீரியட் முடிஞ்சிருச்சு, இன்னமும் அவளை காணோம், அப்போ தரமாக அங்கே போயிட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்ருக்காங்க. அவள் மாட்டினா நான் என்னோட அடியோடு முடிஞ்சான இருந்தாலும் வலிக்குது, என்னால் உட்கார முடியலடி அப்படின்னு தியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் நல்லா மாட்டினடி அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஜிமின் கிட்டே என்னென்னலாம் வந்து டேங் சார் சொல்ல போகிறோம் தெரியலடி, எனக்கு பயமாக இருடி, எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒயனை தேங்காய் வந்து லைக் இந்த மாதிரி அவரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் அவள் பண்ணாடா, அவளுக்கு ஒழுங்காக இருக்க சொல்லி ஸ்கூலில் நான் பார்த்ததுனால தப்புச்சா, இதே வேறு யாராவது பார்த்துருந்தா கண்டிப்பாக பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் நல்லா வத்தி வச்சுருந்துப்பார் ஜிமின்கிட்ட. ஜிமினுக்கா செம்ம கோபம். நைட்டு
நீங்கள் ஒயன் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் கிட்ட மாட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் கதவை மூடி லாக் பண்ணிடுறீங்க. இன்றைக்கி தப்பிச்சிட்டா போதும், நாளைக்கு ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. லைக் ஜிமின் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பார். லைக் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் தூங்கினதுக்கப்புறமா தான் வரணுன்ட்டே அவர் அப்படி தான் வந்திருப்பார். அவரும் போய் டின்னர் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்திருப்பார். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் ரூமில் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. லைக் வந்து தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினும் அவரும் வந்து ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து ஸ்பேர் கீ யூஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ளார வராரு. உங்களுக்கு ஹார்ட் பீட்டு பக்கு 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 பக்குங்குது. ஐயோ, கதவை திறந்து உள்ளார வந்துட்டானே, என்ன ஆக போதோ, தூங்குற மாதிரியே இருவையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டே இருக்கீங்க. ஜிமினா ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு உங்கள் கிட்ட தான் வராரு. நீ நடித்தது போதும், நீ தூங்கலன்னு நல்லாவே தெரியும், ஒழுங்காக எந்திரிச்சிரு. நீங்கள் அப்போவும் எந்திரிக்கல, இவகிட்டலாம் வந்து பேசுகிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு, உங்கள் மேலே தான் ஓவர் ஆகி உங்கள் 2 ஹேண்ட்ஸையுமே வந்து பெட்டோட கட்டிடுறாரு. உங்களுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. மாமா என்ன பண்ணுற, கையை கழட்டி விடுமாம்மா. கலட்டுறண்டி இன்னைக்கு பண்ணுறதுல நீ எப்போவுமே இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக ஒயனோட ட்ரெஸ்ஸை கழட்டிடுறாரு. ஒயனுக்கா ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் ஆகுது. மாமா ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா, இனிமேல் பண்ணவே மாட்டேன் மாமா, ஒழுங்காக படிக்கிற மாமா, எதுவுமே பண்ண மாட்டேன் மாமா, சேட்டை பண்ண மாட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா விட்டுரு மாமா. எவ்வளோ நாள் சரி வேண்டாம் வேண்டான்னு இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அவன் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சுருன்னு ஏறிச்சு தெரியுமா. அதெல்லாம் வந்து உனக்கு சொன்னால் புரியாதுடி. இன்னைக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டில் அடுத்து நீ ஒழுங்காக எப்படி இருப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு நம்ம ஒயனை தான். ஒயனுக்கா அந்த ரஃப்னஸை தாங்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கிஸ்ஸு ரொம்ப ரஃப்பாக டீப்பாக போகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகுது. செம்மையாக வந்து ஜிமின் அந்த கடிக்கிறது, சக் பண்ணுறது, அந்த ஹிக்கீஸ் எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகுது கழுத்தில், அந்த காலர் போன்லலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஸ்ட்டுக்கிட்ட போய் செம்மையாக சக் பண்ணுறாரு. மாமா வேண்டாம் வேண்டாம் மாமா, நிறுத்து மாமா. நிறுத்துறேன்டி, மொத்தமாக முடிச்சுட்டு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து செஸ்ட்டு ஸ்டொமக் அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வைக்கிறாரு. மாமா கடிக்காது மாமா, வலிக்குது மாமா. வலிக்கட்டும்டி, வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். உனக்கு அப்போ ஞாபகம் இருக்கும் தப்பு பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவையும் இந்த டயாங் வந்து இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு வச்சுக்கேன், ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணுறது செம்ம ஹார்டாக ரஃப்பாக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மாமா ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் கீழே போய் அங்கே உங்கள் லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு செம்மையாக பண்ணுறாரு. ரொம்ப மோன் பண்ணுறீங்க. ஜிமினுக்கு அது இன்னமும் ஹைப் ஆகுது. ரொம்பவே வந்து ரஃப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த நைட்டு ஃபுல்லுமே ஒரு லாங்கான ஹாட்டான ஒரு மேக்கப் செஷன் போகுது. உங்களால் முடியல. அவர் உள்ளார போகும்போது உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜிமின் வந்து நீங்கள் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அவர் கையை வச்சு பிடிச்சிட்டு தான் வந்து ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் அவ்வளோ வந்து பெயினாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அழுவீங்க. ரொம்பவே உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அப்படி தான் அவ்வளோ இதாக தான் வந்து நம்ம ஜிமின் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் உங்களால் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறமா தான் ஜிமின் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸாவது பண்ணியிருந்திருப்பார். அதுக்கப்புறமா தான் ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் ஹேண்ட்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு கட்டி விட்டதை கழட்டிட்டு உங்கள் பக்கத்தில் தான் படுக்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரி நீ பண்ணுவேன், பண்ண மாட்டேன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. சரி அழாத, ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது மாமா. வலிக்கட்டும், இந்த வலி உனக்கு எப்போவுமே வந்து ஞாபகத்தில் இருக்கும். இனிமேல் நீ தப்பு பண்ணக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேயே நைட்டு வந்து உங்கள் கூடவே வந்து படுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்களுக்கும் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி விட்டுட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. பட் ஆனால் உங்களால் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப வந்து லைக் ஒரு நெக்ஸ்ட் டே ஒரு 10
அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜிமினா அவர் வந்து எந்திரிச்சு எப்பவும் போல் அவர் குளிச்சுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. உங்களால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. 10 மணி ஆயிடுச்சு. லைக் ஒரு நூன் டைம் ஆயிடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் தூக்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு திரும்பி உங்கள் ஃபோனை எடுத்து காதில் வைக்கிறீங்க. ஹலோ டீ, உயிரோடு தான் இருக்கியா? நீ செத்துட்டேன்னு நினச்சேன்டி அப்படின்ட்டு வந்து 2 பேருமே வந்து கத்துறாங்க. ஏன்டி கத்துறீங்க? ஏய், உன் வாய்ஸை கேட்டால் அப்போது நைட்டு ஆமாண்டி வச்சு செஞ்சுட்டாண்டி. என்னால் சுத்தமாக முடியல தெரியுமா? அவ்வளோ பெயினாக இருக்குது. இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது தாண்டி நான் எந்திரிச்சேன். ஏய் மச்சான், டைம் இப்போ என்னன்னு தெரியுமா? என்ன மதியம் லஞ்சு. எது? ஆமாம், ஆல்ரெடி வந்து ஜிமின் வந்து இன்றைக்கி நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரியான சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி, செம்மையாக வச்சு செஞ்சுட்டாண்டி. எனக்கு ஃபுல்லாக வலிக்குதுடி, ரொம்ப வலிக்குதுடி. சரி நீ வந்து ரெஸ்ட் எடு சரியா? நீ நாளைக்கையாவது வருவியா? தெரியலையே. அப்போ நீ எப்போ வரியோ அப்போ வந்து நம்ம பேசிக்கலாம். சரி, பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே காலை கட் பண்ணிடுறாங்க. சுஜியா சாரி வாயனா அவங்களால சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. அகெயின் வந்து படுத்துடுறாங்க. லைக் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் எந்திரிச்சு நல்லா ஹாட் பாத் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அவங்களும் வந்து கீழே வராங்க. ஜிமினோட அம்மா தான் வா ஒயன், இப்போ தான் உனக்கு வரணும்னு தோணுச்சா? ஆமாம் அத்தை, என்னால் சுத்தமாக முடியல. ஜிமின் சொன்னான் உனக்கு ஒரு காய்ச்சலாக இருக்குது, அவள் தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னான். அதனால தான் சரி நீ எப்போ கீழே வரையோ அப்போது பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து அவங்க ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. சரிவா உட்காரு, சாப்பிடுவியா? இப்போ எப்படி இருக்கு உனக்கு ஃபீவரு? இப்போ பரவாயில்லத்த, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சரி நீ வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. வயனும் சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து அவங்க ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் இப்படி தான் நெக்ஸ்ட் டேவும் ஸ்கிப் ஆகுது. வயனும் வந்து ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. ஜிமினும் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஜிமின் மேலே அவங்களுக்கு ரொம்ப கோவம். லைக் வந்து ஜிமின் இந்த மாதிரி பண்ணது. அண்ட் இப்படி ஜிமின்கிட்ட ஒயன் பேசவே இல்லை. ஜிமினுக்கா என்னவா எப்போ பேசுவா, இன்றைக்கி இன்னும் பேசவே மாட்றா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிற டைமும் ஆயிடுச்சு. ஏய் வா, நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன். மாமா அப்படின்னு வந்து ஜிமினோட அப்பாவை தான் கூப்பிடுறாங்க. சொல்லுவேன். மாமா என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறீங்களா மாமா? எப்போவுமே ஜிமின் தானே உன்னை ட்ராப் பண்ணுவான். மாமா நான் உங்ககிட்ட தானே மாமா கேட்குறேன், என்னை ட்ராப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் ஜிமின் என்ன பண்ணுறாரு, உங்கள் தோளில் தூக்கி போட்டு போகிறாரு. டேய் விட்டுட்டா என்ன, லூசு விடுற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்கீங்க. வாயை மூட்டு வாடி, எப்போவும் நான் தானே உன்னை கூப்பிட்டு போவேன், இப்போ என்ன என் அப்பா கிட்ட போகிறேன், மூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே அடிக்கிறாங்க. அடிக்காதுடா, வலிக்குது. இன்னுமாடி வலிக்குது? பெயின் கில்லர் தான் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, முதல்ல என்னை இறக்கி விடு. அதெல்லாம் முடியாது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜிமின் என்ன பண்ணுறாரு, உங்களை பைக்கில் உட்கார வச்சுக்கிறாரு. பின்னாடி இல்லை முன்னாடி ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. ஜிமினுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. மாமா விட்டுட்டு, ஆனால் பின்னாடியாவது உட்காந்துக்கிறேன்டா. பின்னாடி உட்காரன்னு சொல்லிட்டு ஓடி போகிறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் இப்படியே வந்து ஒன்று ஸ்கூலில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. நீங்களா? ஐயோ இவன் சொன்னால் கேட்கவே மாட்டான். ஐயோ ஏன்டா மாமா இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுறனா? நீ ஏன் பொண்டாட்டி, என்னோட பொசஷன் புரியுதா? எனக்கு மட்டும்தான், நான் இப்படி வேணாலும் பண்ணுவேன் புரியுதா? மாமா என்னடி, போய் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. டயாங்கிட்டேருந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வெய்யு, ஞாபகம் இருக்கல? ஞாபகம் இருக்கு. அது அப்படின்னு ஜிமினும் வந்து உங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறாரு. நீங்களும் வந்து உங்கள் கிளாஸுக்கு தான் நடந்து போய் உட்காடுறீங்க. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வாடி, என்ன ஒரு தினுசாக இருக்குது நட. நீங்கள் வேற, நானே வலிக்குதுன்ட்டு இருக்கேன், இதில் நீங்கள் வேற கலாய்ச்சிட்ருக்கீங்களா? சரி வா உட்காரு. என்ன ரொம்ப பெயினாக இருந்துச்சு போல், அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. ஏன்டி இப்படி? என்னால் முடியல, எவ்வளோ வலிக்கு தெரியுமா? இப்படியாடி இருக்கும்?
ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமில் அப்படி தான் இருக்கும். பெயினாக இருக்கும். உனக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு இப்படி தான். எது ஒரு வாரத்துக்கா? ஆமாம், ஆமாம். ஆமாம்மா. தியா தான் இப்போ சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு கேட்டுக்க சொல்றா கேட்டுக்க. ஏய் நிஜமாலுமாடி, அத தான் சொல்றேன்ல, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்னது? ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வந்து மறைக்காம மறைச்சிட்டு வர வேண்டியது தானடி. ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண வேண்டியது தானே. எத நீ சொல்ற? லூசு லூசு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் நெக்லலாம் அந்த ஹிக்கீஸ் எல்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷனை எடுத்து வந்து சுஜி அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க தெரியாத இருக்கிற மாதிரி. ஏ இதெல்லாமாடி நீ வச்சிருக்க? ஆமாம். இந்த டயாங் பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அவன் கடிச்சா அப்படி இருக்குது, போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஒரு சேஃப்டிக்கு இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வச்சிருக்கேன். வர்றா சரி சரி. அதனால தான் இப்போ யூஸ் ஆகுது. இது இனிமே எனக்கு தெரிஞ்சு நீயும் இது ஒன்று வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் அதை நீ வச்சிட்ருக்கல்ல, அது போதாதா? ஸ்கூலுக்கு ஏய் சொல்கிறத மட்டும் கேளுடி. எனக்கு தெரிஞ்சு நீ அதை வாங்கி வச்சுக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா வந்து வீட்டிலேருந்து கிளம்போது ஜிமினோட அப்பா அம்மா பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன ஆகுன்னு யோசிச்சு பார்த்தியா? அதுவும் கரெக்டு தான். அதனால தான் டெய்லியும் வந்து நான் வீட்டில் ஒன்று பேக்கில் ஒன்றுன்னு வச்சுருக்கேன். வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடியே கிளம்புறதுக்கு முன்னாடியே நல்லா செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு தான் வருவேன். இது டெய்லியும் மாடி. ஆமாண்டி, இந்த பையனுக்கு இன்னும் கடிச்சு வைக்கிறதே ஒரு பழக்கமாக போச்சு. எப்போ பார்த்தாலும் கடிச்சு கடிச்சு வச்சிட்றான் தெரியுமா? சரி நம்ம வாழ்க்கையே இப்படி தான் போல். ஆனால் இதில் வந்து நம்ஜுன் சார் எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பாவம் இன்னும் சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு ஒன்று தொடாமலே வச்சிருக்காரு. அந்த விஷயத்தில் நீ பரவாயில்லடி. நீ தான் சொல்லிக்கணும். அவன் எப்போ வந்து நான் 12th முடிப்பேன், எப்போ சம்பவம் பண்ணலான்ட்டு காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஓஹோ சரி சரி. அப்போ ஃபஸ்ட் டைமும் உனக்கு செம்ம இதாக இருக்க போகுது. நல்லா ஜாலியாக இரு. ஆனால் இதில் மோஸ்ட்லி எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? என்ன தருது? ஒயன் தான் சொல்லிகிட்ருக்காங்க, என் மாமா என் மேலே ரொம்பவே ஒப்சஸ்டாக இருக்கான்ட்டு நல்லாவே தெரியுது. அது தெரிஞ்ச விஷயந்தானே. உனக்கு ஒன்றும் ஆக விடாம பார்த்துப்பான். ஆனால் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நல்லா என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் ஷாட்டை நான் முடிக்கிறேன். அண்ட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் வந்து எந்த ஒவ்வொரு ஸ்டோரிலையும் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸும் வருவாங்க. அவங்களுக்கும் பேர் இருக்கிற மாதிரி தான் ஸ்டோரிஸை நான் கொண்டு போவேன். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்றதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாரோடது வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் வந்து மோஸ்ட்லி வீமென் குக்கோட ஸ்டோரிஸ் தான் இருக்கும். எல்லா தனித்தனியாகவும் போடுவேன். லைக் 3 பேரும் மிங்கிளாக இருக்கிற மாதிரியான ஸ்டோரிஸையும் வந்து நான் போடுவேன்டா ஃபிக்ஸீஸ். ஸோ அதனால் வந்து நான் தனியாக போடும்போதும் சரி, மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் இருக்கிற மாதிரியும் போடுவேன். அண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றது. அண்ட் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து ஒரு லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் பர்த்டே ரெக்வஸ்ட் இல்லை ஆனிவர்சரி ரெக்வஸ்ட் இல்லை வேறு எதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்றா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் எனக்கு அது ஏற்ற மாதிரி ஸ்டோரிஸை நல்லா சூப்பராக ரெடி பண்ணி போட முடியும். அண்ட் ஹெட்செட் போட்டுட்டு இனிமேல் எப்போ கேட்டாலும் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஓகேடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் எதிர்பார்ப்பேன்டா ஃபிக்ஸிஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து அதே மாதிரி நான் ரெக்வஸ்ட்டுக்கும் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. லைக்கும் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. என்னடா திரும்ப சொல்கிறேனேன்னு வந்து பார்க்காதீங்க. நீங்கள் போடுற லைக்ஸு, ஷேரு, கமெண்ட்டு தான் வந்து எனக்கு ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அது மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும். அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ வேறு எதுவுமே இல்லைடா ஃபிக்ஸி. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபு, லைக்கு போட்டுடுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஒன் ஷாட்டில் நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து போலீஸா இல்லை பொறுக்கியா
அது போனஸ் வேணும் அப்படின்னா வந்து அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதோட போனஸ் பாட்டு தான் வரும் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் லைக் இது எல்லாமே பண்ணிவிடுங்கடா. ஸ்ட்ராபெரிஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சரியா? ஓகேடா ஃபிக்ஸீஸ், நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம்டா. பாய்டா ஃபிக்ஸீஸ்.